அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 23:6 பாருங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப தாவீது பாடுறாரு, இத என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு ஷியோர்லி. அப்பனா நிச்சயமாகவே, அதிக உறுதியாக நான் சொல்றேன், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், அதே நிச்சயமாகவே தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் உங்களை தொடரும். அப்ப நீங்க எதையும் தொடர்ந்து போக அவசியம் இல்லை. இந்த நன்மை எனக்கு வேணும், நான் அதை தொடர்ந்து போறேன் அப்படின்னு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்தை அளிக்கிற தேவனை பின்தொடர்ந்தால் போதும், இவைகள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வரும். ஆமென். அப்ப தேவனை, அதனாலதான் வசனம் போட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்திற்குரியதும் தேடும் பொழுது அவருடைய கிருபைகளும் அவருடைய நன்மைகளும் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. ஆமென். அப்ப நீங்க எதையும் பின்தொடர வேண்டாம், அது உங்களை பின்தொடர்ந்து வரும். ஆமென். அடுத்து நான் சொல்றேன், இது எப்ப நடக்குதுன்னா, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது. அதனாலதான் அது இது லிங்க் பண்ணி போட்டிருக்கு. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையும் அதில் உள்ளவைகளை ஆராய்ச்சி செய்வதையும். இல்லையா? அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துல தங்கியிருக்க நாம பழகும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வரும் அவருடைய வார்த்தைகளை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை பின்தொடரும். ஆமென். நிச்சயமாக பின்தொடரும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் நீங்க நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. என்னன்னா, நான் தேவ பிரசன்னத்துல தங்கி இருப்பேன், அவர் தரும் வார்த்தையை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்தை நான் பின்தொடர மாட்டேன், ஆசீர்வாதம் என்னை பின்தொடரும், அவருடைய நன்மை என்னை பின்தொடரும், அவருடைய கிருபை என்னை பின்தொடரும், அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னை பின்தொடரும், நான் அவரை பின்தொடருவேன். இந்த தீர்மானத்தோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க. நிச்சயமாகவே அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் உங்களை பின்தொடரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.